ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ரெசிபி vlog பார்க்கலாம். என்னென்னா ரவா தோசை செய்யலாமா வாங்க. ஒரு கப் தோசை மாவு இருந்துச்சா, அந்த தோசை மாவில் அதே ஒரு கப் ரவை சேர்த்துக்கிறாங்க. ரவை சேர்த்துட்டு தென் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி மைதா ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா கலக்கி ஒரு மணி நேரம் மாதிரி ரெஸ்ட் பண்ண விட்டுடணும். தனியாக நல்லா புளிக்க விட்டுறணுன்னு வச்சுங்க. புளிக்க விட்டோன்னே நல்லா கலக்கணும், கட்டி இல்லாமல் நல்லா கலந்து தண்ணியும் தாராளமாக ஊற்றணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கள் வீட்டில் இதான் இருந்தது. பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் போட்டுக்கலாம், கேப்சிகம், தென் துருவின கேரட், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நல்லா இடித்த முழு ஜீரகமும் நல்லா போட்டு நல்லா தண்ணி திட்டமான பாருங்களேன் அந்த பாத்திரம் எப்படி இருக்குண்டு. ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் ஓரத்தில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஊற்றிட்டு தென் ஓரத்துலேருந்து ரவா தோசை ஊற்றி வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சில பேர் தட்டு போட்டு மூடி வச்சுருவாங்க. எங்கள் அம்மா தட்டு போட்டு மூடுவாங்க. ஓரத்துலலாம் ஆயில் விட்டு, உங்களுக்கு ஆனியன் வேணுன்னா ஆனியன் போட்டுக்கலாம், ஓகேவா. நாங்கள் ஆனியன் போட மாட்டோம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. ரவா தோசையை நல்லா இந்த மாதிரி தான் நல்லா மொறு விட்டு, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நின்று சுடணும். தென் நெக்ஸ்ட் அடுப்பு என்னென்னா, மார்னிங்கே சாம்பார் போட்டாச்சு. குக்கரில் போட்டு அதை சட்டியில் தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கோம். ரவா தோசைக்கு நல்லா இருக்குதுனால அதுக்கு சட்னி என்னென்னா, தேங்காய் சட்னிலேயே பட்டை மிளகா பூண்டு வச்சு செஞ்சுருந்தாங்க. அதுதான் ரவா தோசைக்கு சைடிஷ். இப்போ சாம்பார் தாளிச்சிடலாம். ஆயில் ஊற்றி கடுகு, ஜீரகம், தென் சாம்பார் பொடி இருக்குல்ல, வறுத்து அரைச்ச சாம்பார் தூள் ஒன்று ஆச்சலி அதை போட்டிருந்தோம். அதை போட்டு தென் பலாக்கொட்டைலாம் போட்டு சூப்பரான சாம்பார் அது ரெடி ஆகிடுச்சு. தென் இந்த சைடு அம்மா தோசை ஊற்றிட்டுருக்காங்க. 1 by 1 சாப்பிட்றதுக்கு 2 ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளி லேசாகவே ஊற்றிக்கணும். டிஃபன் சாம்பாருக்கு புளி நிறையா ஊற்றினா நல்லா இருக்காது, ஓகேவா. அதனால் லேசாக ஊற்றி தென் பொறுமையாக நின்று சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஓகேவா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.